ப்ரோ ஷார்ட் போடலாமா ப்ரோ? சரிங்க சார், பார்த்து பண்ணிடுறோம். ஷார்ட் ஒன்றும் இல்லை சார், நம்ம சார் நீங்கள் நான் போயிட்டு வரேன். ஜோக் முடிஞ்சு சார். ஷார்ட் போகலாமா? போகலாம் சார். சார் ஊருக்குள்ளே அப்படியே பதட்டத்தோடு வாரீங்க, வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் ஆளுங்களை வில்லன் பவானி அடித்தே கொண்டுட்டான். அதனால் கண்ணு இருந்தாலும் உயிரோடு பார்த்தாலும் குணமாக போவாங்க. கண்ணில் ஒரு வேகம், கோபம், ஆத்திரம், வெறி. சார் நீங்கள் அப்படியே கதைக்குள்ளே போகிறீங்கன்னு தெரியுது. நம்ம அப்படியே ஷார்ட் போயிடலாமா? ஓகே சார். நம்ம சார் ஏதாவது ஒரு சீன் மிஸ் பண்ணிடுவேன், அப்பப்போ கமெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஓகேவா சார்? ஓகே சார். ஓடியே வரீங்க, ஒரு முக்கியமான பணத்தை பார்த்துட்டீங்க. சார் எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? சார் பணத்தைங்கிறது பதத்தேன்றீங்க சார். சார் இதெல்லாம் ஒரு காமெடியா சார்? ஏதோ வாய் ரோலாகி வந்திருக்கும். ஒழுங்காக பண்ணுங்க சார். சார் இந்த தடவை ஒழுங்காக பண்ணிடுறேன் சார். ஆக்ஷன். ஓடியே வரீங்க. ஏன் சிரிக்கிற? சார் தானாக சிரிப்பு வந்துடுது சார். சார் எதுக்கு சார் இப்படி பண்ணிருக்கீங்க? இது சிங்கிள் ஷாட் சார். உங்களுக்காண்டி ஒவ்வொரு இதில் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கு, லைட்ஸ்லேருந்து எல்லாத்தையும். சோறு தான் நீங்கள் வேறு ஏதாவது தின்னீங்களா? சார் எல்லோரும் பார்க்குறாங்க சார். ரோஸா மட்டும் வருதுல்ல, ஒழுங்காக நடிங்க சார். இந்த வாட்டி ஒழுங்காக பண்ணிங்க. ஆக்ஷன். ஓடியே வரீங்க, உங்கள் ஊர் மக்களோட பணத்தை பார்க்குறீங்க. இந்த கதையோட கருவே இதுதான்டா. போன 10 வருஷம் கழிச்சு படமே இப்போ தான்டா பண்ணுறேன். அந்த மண்ணலி போட்டுறாட உனக்கு சண்டை சீன்லாம் தரேன் கிளைமேக்ஸில். அதில் கூட நீ சிரிச்சுக்கிட்டே பண்ணு, நான் கேட்கவே மாட்டேன். இந்த படம் மட்டும் போயிட்டுனா என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிறோம்டா. இதை மட்டும் ஒழுங்காக பண்ணுடா. சரி, ஃபீலிங் தெரியாமலான்ட்டேண்ணா சார், மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் கூட வேண்டாம்டா, எனக்கு ஒழுங்காக பண்ணால் மட்டும் போதும். ஒழுங்காக பண்ணால் மட்டும் போதும் ப்ளீஸ்டா. தம்பி வேகமாக ஓடியே வரீங்க. தம்பி ஊர் மக்களோட பணத்தை பார்க்குறீங்க. தம்பி என் மீது இருக்க பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குப்பா. என் குடும்ப சூழ்நிலையை கொஞ்சம் நினச்சி பாருப்பா, உனக்கு சிரிப்பு வராதுப்பா. தம்பி அழுதுருவோப்பா. தம்பி சிரிச்சிடாதப்பா.